அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடி வாரண்டை செப்டம்பர் 15 அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. விவரங்கள். கடந்த 2006-11 ஆண்டுகள்ல பொதுப்பணித்துறை அமைச்சராக திமுக ஆட்சி காலத்துல பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் 2007-2009 ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 சொத்துக்கள் சேர்த்ததாக கடந்த 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்காக சில வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி வெளியிட்ட வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சாந்தகுமாரி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிரிவாளர் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பக்தவச்சலு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் துரைமுருகன் இந்த வழக்குல நேரில் ஆஜராகவில்லை. அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்தார். அதை ஏற்றுக்கொண்டு சாந்தகுமாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை திரும்ப பெற்றுக் கொள்வதாக நீதிபதி பின்னர் இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 15 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 15 தேதிக்கு தள்ளி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.